கொலோசையர் 1:9 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். இதின் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். கடைசி பகுதியை மறுபடி ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆமென். எபேசியர் 5:17. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுங்கள். இதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டுதல் செய்கிறேன் என்று 11 கொலோசியர் 1:11 இவ்விதமாக எழுதி முடிக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஜெபம் என்ன? நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள்ல ஒரு சிறப்பான விசேஷித்த ஜெபம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, இதனால நம்ம நிரப்பப்படணும். இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தின்படி நாம் நடக்க முடியும். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தேவனுடைய சித்தம் அல்ல தேவ சித்தம். ஸ்தோத்திரம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். இந்த அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். எபேசியர் 5:16 சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத நாட்களிலே நாம் வாழ்கிறோம். கொடிய காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்தை நாம் இன்னதென்று சரியாய் உணர்ந்து கொள்ளும் போதுதான் நாம் கர்த்தருடைய வழியிலே செவ்வையாய் நடக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 நாம் வாசிக்கும் போது அங்கே தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சியை பவுல் சொல்லுகிறார். எனக்கு சித்தமானது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எது சித்தம்? தேவனுடைய சித்தம் என்ன? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? முதலாவது அறியணும், ரெண்டாவதாக உணரணும், மூன்றாவதாக அவர் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தர் உதவி செய்வாராக. நம்மை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கர்த்தரால் சொல்லப்பட வேண்டும். தாவீதை குறித்து கர்த்தர் இப்படி ஒரு சாட்சியை சொன்னார். நம்மை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். என்ன சாட்சி? எனக்கு சித்தமானதை எல்லாம் இவன் செய்வான். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் எதற்கு கொடுத்தார் என்றால், யோவான் 4:34. யோவான் 4:34 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. கிரியையை செய்து முடிக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படி
இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிரியை செய்கிறோம், வேலை செய்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் இயேசு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது ஆகாரம், உணவு. 3 வேளை ஆகாரம் தேவை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், சாப்பிடுகிற சரீர பிரகாரமான ஆகாரத்தை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆகாரம் என்னவென்றால் தேவ சித்தத்தை செய்கிற அனுபவம். இதற்கு இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசுவே முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் எந்த அளவு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ சித்தம் செய்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் வாழ்க்கையில் இடரல் இல்லை. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லை. சகலவற்றையும் கர்த்தர் நன்மையாக்கி கொடுப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம், சில குறிப்புகளை தியானிக்க போகிறோம். அதற்கு பிற்பாடு தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, கடைசியாக ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவ சித்தப்படி செய்ய வேண்டும், வேகமாக தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரெயர் 6:3. நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம், தேவனுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கிறது. எபிரெயர் 6:3 சேர்ந்து வாசிப்போம். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். எப்படியே செய்வோம்? 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்ட போடப்பட்ட அஸ்திவாரத்தையே மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பூரணராகும்படி. இது தேவனுடைய சித்தம். அப்போ முதலாவது எது தேவ சித்தம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு வளர்ச்சி, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முதிர்ச்சி. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபத்தில் வளருங்க, வேத தியானத்தில் வளருங்கள், பரிசுத்த ஜீவியத்தில் இப்படி வளர்ந்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மறுபடி ஸ்தோத்திரம். ஆரம்ப நிலையிலேயே சுற்றி கொண்டு இராதபடி தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். எப்படியே செய்வோம்? ஒவ்வொரு நாளும் பூரணராகும்படி இன்னும் இன்னும் வளர்ந்து தேவனண்டை நெருங்கி கொண்டே இருப்போமாக. அப்போ தேவ சித்தம் என்ன? பூரணராகும்படி நாம் கடந்து செல்வது, முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பது, வளர்ச்சி. இது தேவனுடைய சித்தம். 2வதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவ சித்தம் எது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா மனுஷரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். 3வதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் என்றால் என்ன? ஸ்தோத்திரம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், இரட்சிப்பை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அதன் பரிசுத்த ஜீவியம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஜீவியம் செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே வளருவதற்கு, பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இது தேவனுடைய சித்தம். பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். கவனம் செலுத்த வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை குறித்து கவலையற்று இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அன்றைக்கு கோசேன் நாட்டிலிருந்த தம்முடைய ஜனத்திற்கும் எகிப்தியர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான்காவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாம் விளக்கம் கொடுக்க டைம் இல்லை, முக்கியமானதை மாத்திரம் நாம் கவனம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நான்காவதாக, நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்து கொண்டே இருக்கணும். இந்த கடந்த 6 நாட்கள் உபவாச ஜபத்தில் ஒரு நாள் நன்மை செய்வது என்பதை குறித்தே ஜபம் பண்ணினோம். அந்த குறிப்பை வைத்தே ஜபம் பண்ணோம். இப்போ நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். ஆமென். தேவனுக்கு நன்மை செய்யணும், சபைக்கு நன்மை செய்யணும். பின்னால் வாசிக்கும்போது விசேஷமாக விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5ஆவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 8:3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். 5ஆவதாக தேவனுடைய சித்தம் நாம் சுத்தமாயிருப்பது, சுத்தமாகுதல். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்கணும். நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும், தேவ சபை சுத்தமாக இருக்கணும், உங்கள் வீடு, ஸ்தோத்திரம், எல்லாம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இரு, சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம கைகள் சுத்தமாக இருக்கணும். இந்த கைகள் லஞ்சம் வாங்கக்கூடாது. இந்த கைகள், ஸ்தோத்திரம், பிறருக்கு விரோதமாக தீமை செய்யக்கூடாது. இந்த கைகளை நாம சுத்தமாக காத்து கொள்ளணும். ஏசாயால வாசிக்கும் போது இரத்தம் நிறைந்த கைகள், ஸ்தோத்திர, கரைபடிந்த கைகள். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்திற்கு அது தடை. நம்ம கைகள் சுத்தமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும்னு பைபிள் இருக்கு. அது புருஷர்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம், ஸ்திரீகளும் இந்த கைகளை உயர்த்தி ஜபிக்கணும். அப்படின்னா இந்த கைகளை சுத்தமாக, பரிசுத்தமாக இந்த கைகளை நம்ம காத்துக்கொள்ளணும். பிறருக்கு தீமை செய்யக்கூடாது. பிறர் அடிக்கிறதுக்கு இல்லை, ஸ்தோத்திரம், மனைவி அடிக்கிறதுக்கு இல்லை. இந்த கையை இதை சுத்தமாக காத்து கொண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆமென். அதில் கைகளில் சுத்தம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். கைகளில் கரை படிந்து விடக்கூடாது. 6ஆவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 3:17 சேர்ந்து வாசிப்போம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். தேவனுக்கு சித்தமானால், 6வது குறிப்பு, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து செய்து சில நேரம் சோர்ந்து போயிருக்கலாம். ஏன்னா நன்மை செய்யும் போது உலகம் நமக்கு தீமை செய்யும். நீங்கள் எவ்வளவு நன்மை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை வராது, தீமைகள் வரும். அதனால் சோர்வுகள் வரலாம். ஆனால் நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்.
கலாத்தியர் 6:9 இருக்கிறது. அப்படி சோர்ந்து போனா செய்த நன்மைக்கான பலனை அனுபவிக்கும் போது, அறுவடை காலம் வரும்போது நாம் தளர்ந்து போய் விடுவோம். தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு பைபிள் சொல்கிறது. அப்போ நன்மை செய்து சோர்ந்து போகாம பாடுகள் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வருமானால், தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே அதற்கான பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கடைசி 7வது 1 தெசலோனிக்கர் 5:18. 1 தெசலோனிக்கர் 5:18, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் ஏசினாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், ஆண்டவரே எல்லாவற்றிலேயும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தடைகள் மத்தியில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுகள் மத்தியில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவைகள் சந்திக்கப்படாத திகைத்து நிற்கிற சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுவோம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இதைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இதைவிடா நன்றி உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே சேர்ந்து பாடுவோம். என் ரபாலபா ஷகாந்தியாத்தரபா, இதைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா. பாடுவோம். அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தெய்வமே நன்றி ஐயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஆண்டவரே, தேவைகளில் நடுவிலும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாரும். தோல்விகளுக்கு நடுவிலும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாரும். வியாதிகளுக்கு நடுவிலும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் நிறுத்திய பொருட்சிலையை நான் வணங்க மாட்டேன், என் தேவனுக்கு மாத்திரம் ஆராதனை செய்வேன் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணின அந்த வாலிபர்களைப் போல சிங்க கபியே வந்தாலும் தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக வழக்கத்தின்படி முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செய்து ஜபம் பண்ணுகிறான். கரங்களை உயர்த்தி ஆமென். அந்த ஸ்தோத்திர ஜபத்தினால கிருபைகள் பெருகுகிறது. ஸ்தோத்திரம். ஆதி பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா தும்முனா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அப்படியே மசாலா அரைக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் நடந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, இருமும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுங்கிறத அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் ஆமென், எங்கள் சுவாசம் எல்லாம் ஸ்தோத்திரமாக மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் போது ஒரு நாள் கர்த்தரை முறுமுறுக்க மாட்டோம்.
கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான வழிகள், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு தேவ சித்தத்தை நம்ம செய்யணும். எது தேவ சித்தம்? இதெல்லாம் பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எப்படி அறிந்து கொள்வது? நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர் 9:6 அந்த பவுல் ஜெபிக்கிறான். ரட்சிக்கப்படலை, ஆனால் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையின் ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3:10 சாமுவேல் சொல்றான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான வழிகள் என்ன? ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது முதல் குறிப்பு 1 சாமுவேல் 3:21 வரும்போது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்போ தேவ சித்தத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். முதல் குறிப்பு தான். தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கான முதல் வழி என்ன? வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆனால் தான் பைபிளை நல்லா வாசிக்கணும். இரவும் பகலும் இதுவே என் தியானம், இதிலேயே பிரியமாயிருக்கிறேன், இதுதான் என்னுடைய போஜனம், இதுதான் என்னுடைய முக்கியத்துவம், இதுதான் என்னுடைய தலை சிறந்தது என்று நாம் வேதத்தை முக்கியப்படுத்தும் போது, கனப்படுத்தும் போது, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோட பேசுகிறார். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன் கண்டிப்பா தேவ சித்தத்தை அறியணுமா? தேவ சித்தத்தை அறியாவிட்டால் நம்முடைய ஓட்டம் தோல்வி அடைந்த ஒரு ஓட்டமாய் மாறிவிடும். பவுல் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:7 8 7 கடைசி பகுதி, தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்தால்தான் விசுவாசம் காத்து கொள்ளப்படும். இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறாங்க, ஸ்தோத்திரம், ஓட்டத்தையும் முடிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் காத்து கொள்ளப்படுகிறது கொஞ்சம் சொற்ப ஜனங்கள் வாழ்க்கையில தான். யார் தேவ சித்தத்தை அறிந்ததில் நடக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அந்த தேவ சித்தத்திலே நடந்து ஜீவ கிரீடத்தை பெற முடியும், விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். கை உயர்த்தி ஆமென், ஸ்தோத்திரம். 2வதாக அப்போஸ்தலர் 9:15 தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இது தேவ சித்தம் நமக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு பெரிய போராட்டமே அதுதான். ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை அறியணும் ஜெபம் பண்ணுறோம், உணரணும் ஜெபிக்கிறோம். ஆனால் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வது? ரொம்ப கஷ்டம் இல்லை. நான் முதல்ல சொன்னேன், வசனத்தின் மூலமாக. 2வது அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ. அனனியாவை பார்த்து சொல்றாரு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். 2வதாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு அனனியா என்கிற ஊழியக்காரன் மூலமாக அவருடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் என்ன செய்யணும், எந்த ஊழியத்தை செய்யணும், இதையெல்லாம் கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தல, ஊழியக்காரனாகிய அனனியாவுக்கு வெளிப்படுத்தி அவன் மூலமாக கர்த்தர் பவுலோடு பேசுகிறார்.
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் சபையில் வந்து ஆராதிக்கிறோம்? ஏன் போதகர் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? சபையில் ஏன் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார்னா, தேவ சித்தத்தை கர்த்தர் அவர்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உபாகமம் 31 வரும்போது யோசுவாவை ஆண்டவர் தனியே அழைத்து அவனோடு பேசி ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாக, உபாகமம் 31:7 பின்பு மோசே யோசுவாவை அழைத்தான். ஊழியக்காரனாகிய மோசையின் மூலமாக யோசுவாவுக்கு தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க, எல்லாரும் நாளைக்கு கூப்பிட்டு சொல்றான், பலன் கொண்டு திடமனதா இரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். தேவ சித்தம் என்ன? அதை மோசே என்கிற ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் அதற்காகத்தான் தம்முடைய ஊழியர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தம்முடைய தாசர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்தது எதற்காகனா, தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக. மூன்றாவது குறிப்பு, யாத்திராகமம் 3:3 தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? மூன்றாவதாக, தரிசனத்தின் மூலமாக நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தரிசனம், சொப்பனம், அப்படி வச்சுக்கலாம். தரிசனம் அல்லது சொப்பனம், இதன் விளைவாக மூலமாக நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். மோசேக்கு தரிசனத்தின் மூலமா தேவ சித்தத்தை வெளிப்படுத்தினாரு. யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தினார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு மோசேக்கு யாத்திராகமம் 3:3 முச்செடி வெந்து போகாது இருக்கிறத கிட்ட போய் பார்ப்பேன்கிறான். 2 சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் தரிசனமாகி தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ தரிசனத்தின் மூலமாக தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஜெபம் தான். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் தான் தரிசனம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு தேவ சித்தத்தை. அப்போஸ்தலர் 11:5 அப்போஸ்தலர் 11:5 பேதுரு சொல்லுகிறான், நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். தரிசனத்தின் மூலமாக தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கி வருது. அதை பார்த்தா 4 கால் ஜீவன், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஆகாயத்து பறவை, அருவருப்பானதெல்லாம் இருக்கு, அடித்து புசி. ஸ்தோத்திரம். தரிசனம் எப்படி இருக்கு பாருங்க. எது அருவருப்போ அதை கொண்டு காட்டுறாரு. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்துக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சும்மா தரிசனம் கொடுக்க மாட்டார், ஊழியம் இருக்கிறது. பேதுருவே, கொர்நேலியு வீட்டுக்கு போனோம், ஊழியம் இருக்கிறது, அதனால தரிசனம் வருகிறது. ஸ்தோத்திரம். அங்கே நடந்ததை 10 நடந்த சம்பவத்தை 11 பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். விருத்த சேதனம் இல்லாத மனுஷங்கிட்ட நீர் போய் போதனம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். அங்கே யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலர் சகோதரர்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. அதுக்கு அவன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறான். சில தரிசனங்கள் நமக்கு ஆண்டவர் தந்து அது நிறைவேறும் போது, ஸ்தோத்திரம், அதை குறித்த புரிதல் இல்லாதவர்களுக்கும் புரிய வைக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது தான் தரிசனம் கிடைக்கும். அப்போஸ்தலர் 10 ஸ்தோத்திரம் 9 இருக்கிறது. அந்த பட்டண சமீபமாய் வருகையில் பேதுரு 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறுறான். அப்போ ஜெபிக்கும் போது தரிசனங்கள் கிடைக்கிறது. நல்ல ஜெபம் பண்ணணும். எந்த அளவு ஜெபிக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நமக்கு தரிசனத்தின் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இல்லை, நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும்.
யாராவது தலையில் கை வச்சு நமக்கு எங்கேயாவது அனுப்புகிறாங்க அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நம்பிடக்கூடாது. தேவன் நமக்குன்னு ஒரு சபையை வைத்திருக்கிறார். இந்த சபையில் ஊழியர்களை வைத்திருக்கிறார். இங்கிருந்து கர்த்தர் உங்களுக்கு அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு மெய்ப்பன் இருக்கிறது, மந்தைக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறது. அதை நம்ம சரியாக அறிந்திருக்கணும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுன்னு இயேசு சொன்னார். ஆமென். வசனத்தின் மூலமாக தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. நாலாவதாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 8:26, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. நான்காவதாக தேவதூதன் மூலமாக கர்த்தர் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துறாரு. ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க மூலமா வெளிப்படுத்துறாரு, தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமா வெளிப்படுத்துறாரு, தூதன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல கர்த்தர் பேசுறாரு, பிலிப்புவே நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. இந்த கடைசி நாட்கள்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே தேவ தூதர்களை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே கர்த்தருடைய தெளிவான நடத்துதலை நாங்கள் பார்ப்பதற்கு பிலிப்புவுக்கு ஒரு தூதனை அனுப்பி உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு கட்டங்களிலும் கர்த்தர் வெவ்வேறு விதத்தில் கிரியை செய்யும் விதமாக எங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு தூதன் முன்னால போனா தான் நமக்கு வழி செவ்வையாகும். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். தூதன் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துறார். கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்க போகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு ஒரு தூதன் தான் வர்றான். ஸ்தோத்திரம். உன் ஜபங்கள் உன் தான தர்மெல்லாம் அவர் சந்நிதியில் வந்து எட்டிருச்சு. ஒரு தூதனை தான் கர்த்தர் அனுப்புகிறாரு. தூதன் மூலமாக தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன சித்தம்? நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பு, பேதுருவை கூப்பிட்டுட்டு வா. ஸ்தோத்திரம். அந்த தேவ மனுஷன் வரணும். என்ன செய்யணுங்கிறத ஒரு வீட்டு கூட்டத்தை வைக்கிறதுக்கு ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வீடுகளில் வீட்டு கூட்டம் வைக்கணுமா? ஸ்தோத்திரம். ஒரு தூதன் பேசுவான் உங்களோட. கூட்டத்தை உடனே வச்சு எங்களை கூப்பிடுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொர்நேலியு வீட்டில் வீட்டு கூட்டம் வைக்கிறதுக்கு ஒரு தூதன் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு தூதனை அனுப்பி அவன் சொல்கிறான், நீ போய் அந்த பேதுருவை அழைச்சிட்டு வா, ஆட்களை அனுப்பு. ஊழியக்காரங்க வந்து வீட்டில் கூட்டம் நடத்துறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தூதன் அனுப்பி ஒரு வீட்டு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? பரலோகத்திலேருந்து ஒரு தூதனையும் அனுப்பிட்டார். ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீடெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குன்னா அடிக்கடி வீட்டு கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். கேர்சல் ஊழியங்கள் வீடுகளில் தான் நடக்கு. அந்த வீடுகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். வாரம் வாரம் உங்கள் வீட்டை கேர்சலுக்கு திறந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை வாய்ப்பு இல்லை, இடையிடை மாதத்துக்கு ஒரு முறையாவது கேர்சல் நடத்துகிற இடத்துல யாரும் அப்படி மாற்றிடாதீங்க. நடத்தாத இடங்களில் வாய்ப்பு இல்லை என்றால் மாதம் ஒரு முறையாவது கூட்டங்களை ஒழுங்கு செய்யுங்க. நாங்கள் வருவோம், தலைவர்கள் வருவாங்க நடத்துறதுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, தூதனை கர்த்தர் அனுப்பி தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தில் வாசிக்கும் போது, அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு, தேவன் என்ன சொன்னாரோ அதை நீர் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஆலயத்தில் தேவ சமூகத்தில் கூடியிருப்பது எதற்காகனா தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 34ஆம் வசனத்தில் பேதுரு பேசத் தொடங்குறான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பிரசங்க ஆரம்பிச்சாச்சு. பிரசங்கத்தின் முதல் வாக்கியமே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆவியானவர் கொடுத்த தரிசனம் வேலை செய்கிறது. தரிசனத்தின்படி பிரசங்கம் அமையுது.
ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிடைக்கிற பிரசங்கம்லாம் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள். உங்களுக்கு என்ன செய்தி வேணுமோ ஆண்டவர் அதை மனதில் வைத்து ஊழியக்காரனை அனுப்புகிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 44ஆம் வசனம். பேதுரு, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 48ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆவதாக பிரசங்கத்தின் மூலமாக தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சும்மா சாதாரண கிடையாது, சொற்பொழிவு கிடையாது, அது உலகம். ஆனால் இங்கே பலிபீடத்திலிருந்து வர்றது கர்த்தருடைய வார்த்தை. இந்த பிரசங்கத்துக்கும் உலகத்தில் உள்ள சொற்பொழிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரசங்கனாலே சொற்பொழிவு, அது உலகத்தின் வியாக்கியானம். தேவனுடைய பார்வையில் வேதத்தின் அடிப்படையில் இது கர்த்தருடைய வார்த்தை. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பிரசங்கத்தின் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு. அதனால தான் குறிப்பெடுக்கணும், எழுதணும், நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட்டு வரணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, தேவ சித்தம் வெளிப்படுகிறது. 6ஆவதாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். யார் சொல்றா? ஆவியானவருக்கு தோற்றம் கிடையாது. அப்போ ஆவியானவர் எங்கே பேசுகிறாருன்னா ஆவியில் ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம ஸ்பிரிட்டில் ஒரு ஏவுதல் கொடுக்கப்படுகிறது. 6ஆவதாக தேவ சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலான்னா ஆவியில் ஏவுதல் வரும். சில நேரம் நமக்கு ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்யணும்னு ஒரு ஏவுதல் வரும். பிரசங்கம் இந்த தலைப்பில் பண்ணணும்னு ஆவியானவர் ஏவுதலை கொடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஆவியில் தான் உணர முடியும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியின் ஏவுதல் அல்லது ஆவியின் உந்துதல் என்று சொல்லலாம். இது தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவ சித்தத்தை நமக்கு இது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆவி, நம்ம ஸ்பிரிட் எப்பொழுதும் கரை இல்லாமல், தொய்ந்து போகாமல், சோர்வு இல்லாமல் நல்ல பலத்தோடு இருக்கணும். அதனால தான் அடிக்கடி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 நம்முடைய ஆவியில் ஒரு பலன் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆவி தான் ஆவியானவரோட தொடர்பு கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியை பெறாம தேவ சித்தத்தை அறிய முடியாதுன்னு அதான் முதல்ல சொன்னேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. பேதுரு தான் சொல்றான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் நிரப்ப அவரால் முடியும். யார் யார் தாகத்தோடு கேட்கிறீங்க, வாஞ்சியோடு இருக்கிறீங்க, ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் ஏவுதல் அது தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 7வது கடைசியாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 3:15. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க டைம் இல்லை, நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. 7வது தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா நம்ம மனதில், இருதயத்தில் ஒரு தேவ சமாதானம் நிறைந்திருக்கும். எந்த காரியம் தேவ சித்தப்படி நடக்கிறதோ அதில் கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, ஸ்தோத்திரம், தயக்கம் இருக்காது, பதட்டம் இருக்காது. சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது. இருதயத்தில் ஆளுக செய்கிறது தேவ சமாதானமா இருக்கணும். தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் இருதயத்தில் தேவ சமாதானம் இருக்கிறது. ஆமென். தேவ சித்தம் இல்லாமல் நம்ம எதையாவது செஞ்சா சமாதான குலைச்சல்கள் ஏற்படும், போராட்டங்கள் ஏற்படும். புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி சில நேரங்களில் ஊழியங்களிலே போராட்டங்கள் வருகிறது,
இல்லை என்பது அல்ல, ஆனால் அதற்கு நடுவில் ஒரு தேவ சமாதானம் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் தேவ சித்தமில்லாத காரியத்தில் தயக்கமோ தடுமாற்றமோ பதட்டமோ அப்படியே நிறைந்து கொண்டே வரும். ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளணும், தேவ சித்தம் இல்லை, அதை உடனே நிறுத்தணும். தேவ சித்தம் இல்லாதது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி தேவ சித்தத்தை நாம் செய்வது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய சித்தம் என்ன, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படின்னு ஆவியானவர் நம்மோடு பேசினார். எப்படி தேவ சித்தம் செய்வது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ முதலாவது குறிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை எப்படி செய்கிறது? தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தப்படி. தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். எது தேவ சித்தம்? அதெல்லாம் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. தேவ சித்தத்துக்கு மாறா ஜெபிக்கவே கூடாது. தேவ சித்தத்துக்கு மாறா கர்த்தர் பேசவே மாட்டார். வசனத்துக்கு விரோதமாக தரிசனங்களையும் கொடுக்க மாட்டார், சொப்பனங்களையும் கொடுக்க மாட்டார். வசனத்துக்கு மாறா ஒரு தரிசனம் வருது, ஸ்தோத்திரம். தரிசனங்கள் சொப்பனங்கள் வரங்கள் எல்லாம் சபையின் பக்தி விருத்திக்காக. அப்போ எதிர்மறையாக வருதுன்னா அது கர்த்தர் கொடுப்பதல்ல. நம்ம வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். எங்கேயோ போகிறோம், ஏதோ ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுறாரு, ஸ்தோத்திரம். வசனத்தின்படி இருக்கிறதா அறிந்து கொள்ளணும், இல்லைன்னா அது தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தத்தின்படி ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி. அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னால பைபிள் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. இப்போ பைபிளை நல்லா வாசித்து ஜெபிக்கணும். பைபிளை நல்லா வாசித்து எது தேவ சித்தம் என்பதை அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இயேசுவின் ஜெபத்தில் நாம் பார்க்கும்போது முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மார்க் 14:36, லூக்கா 22:42, இந்த 3 இடங்களிலும் இதே காரியத்தை இயேசு செய்த ஜெபத்தை நாம் காண முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு அடுத்து வர்றாரு, ஆகிலும் என் சித்தம் அதில் வந்துடக்கூடாதுப்பா. என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உங்க சித்தம் நிறைவேறினா ஆசீர்வாதமாயிருக்கும். என் பிதா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதுதான் என் போஜனம்னு சொன்ன இயேசு கடைசி வர அந்த முக்கியத்துவத்தை தேவ சித்தத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிலுவையின் மரண பரியந்தம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் இயேசு. ஆமென், ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக, தீர்க்க தரிசனங்கள், வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறும் வண்ணமாக இயேசு அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். இப்போ வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறனா தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு வரும்போது 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார்? அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களின் ஜெபம். பாவிகளுக்கு தேவன் எந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க மாட்டார், ஒரே ஒரு ஜெபத்தை தவிர. ரட்சிக்கப்படாத மனுஷன், பாவத்தில் இருக்கிற மனுஷன் செய்கிற ஒரே ஒரு ஜெபத்துக்கு பதில் வரும். அது என்னன்னா, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இந்த ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். பாவி பாவத்தோட இருந்து என்ன ஆசீர்வதியும், என்ன பரலோகத்துக்கு கொண்டு வாருன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது.
சிலுவையின் கல்லன் முதலாவது தன்னை ரியலைஸ் பண்றான். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இது எதை குறிக்கிறேன்னா அறிக்கை செய்கிறான், பாவங்களை அறிக்கை செய்கிறான், பாவம் மன்னிப்பை பெறுகிறான், பரலோக வாழ்வை பெறுகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது குறிப்பு எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 1:4. ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வரங்கள் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட தேவனுடைய வரங்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்க தேடிக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி வரங்கள் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சித்தத்தின்படி வரங்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அதனால் அதனுடைய புரிதல். ஸ்தோத்திரம். பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வரங்கள் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய விருப்பப்படி அல்ல. ஸ்தோத்திரம். இவருக்கு இந்த வரம் விருப்பம், அந்த வரம் விருப்பம் இல்லை. ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் வரங்கள் கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். ஆனால் அதை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இன்னொருவருக்கு இருக்கிறது போல வரங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு வரத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அதை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை அவருடைய சித்தத்தின்படி பயன்படுத்த, உபயோகப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 2:4. தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள். அவருடைய சித்தத்தின்படி வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சபைக்கு. சபையின் வளர்ச்சிக்காக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல் வரம் சபை வளர்ச்சிக்காக, தீர்க்கதரிசன வரம் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, எல்லாம் 5 வகையான ஊழியங்களும் சபையின் வளர்ச்சிக்காக, தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, சபை மூலமாக செய்யப்பட கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 3வது குறிப்பு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம். 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பிற்பாடு நித்திரையடைந்தான். 3வது, தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டாம். தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறது? ஊழியத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். அவருடைய சித்தத்தினால ஊழியத்துக்கு நம்மளை அழைக்கிறார். அவருடைய சித்தத்தினால ஊழியத்தை செய்ய வைக்கிறார். அவருடைய சித்தப்படி ஊழியம் செய்து தாவீதை போல தேவராஜ்யத்தை அடைய கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம அதைத்தான் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லிட்டே போலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். அப்போ மறுபடி வேதத்தில் பார்க்கும்போது தேவ சித்தத்தினால ஊழியம், தேவ சித்தத்தினால ஊழியக்காரர்கள், தேவ சித்தத்தினால கர்த்தர் ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 4வது குறிப்பு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். 4வது, தேவ சித்தத்தின்படி
விருப்பங்கள், செய்கைகள். விருப்பங்கள், கிரியைகள், அதாவது செய்கைகள். ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு டிசையர், ஒரு ஆசையை வைக்கிறார், ஒரு விருப்பத்தை வைக்கிறார். தாவீதின் இருதயத்தில் ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்? தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய சித்தம். ஆனால் அதை சாலமோனை கொண்டு நிறைவேற்றுகிறார். நம்ம இருதயத்தில் ஒரு விருப்பத்தை ஆண்டவர் வைக்கிறார். எப்படியாவது ஊழியம் செய்யணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இது தேவனுடைய சித்தம். ஆமென். வசனத்துக்கு மாறான விருப்பங்கள் தேவனுக்கு சித்தமானது அல்ல. விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார்ன உடனே நம்ம விரும்புகிறதெல்லாம் தேவ சித்தம், நம்ம செய்கிறதெல்லாம் தேவ சித்தம் ஆயிராது. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுக்கு மகிமையாக, தேவனுடைய வசனத்திற்கு ஒத்திருக்கிற விருப்பங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். சுருக்கமாக சொல்லனா, தேவன் நமக்குள் வைக்கிற விருப்பம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அவருக்கு விருப்பம் இல்லாதது நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வைக்க மாட்டார். அவருக்கு பிரியமில்லாததை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு தரமாட்டார். அப்போ என்னுடைய விருப்பமும் அவருடைய விருப்பமும் ஒன்றாக இருக்குமானால் அது தேவனுடைய சித்தம். என்னுடைய விருப்பம் அவருடைய விருப்பமாக இருக்கணும். அவருடைய விருப்பம் எனக்குள் வைக்கப்படுகிறது, அது தேவனுடைய சித்தம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐந்தாவதாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். ஐந்தாவதாக தேவ சித்தத்தின்படி நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திருச்சபை, நம்முடைய கூடாரம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எங்க குடியிருக்கணும் அது தேவ சித்தம். இந்த சபையில தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், அது தேவ சித்தம். உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். ஆமென். அப்படி என்றால் இங்கே தங்கி இருக்கிற அனுபவம். கூடாரம் எதை குறிக்கிறது? தங்குகிற அனுபவம். ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்திலேயே தங்கி இருப்பது தேவனுடைய சித்தம். உங்க வீடு தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு கூடாரமாய் மாற வேண்டும். உங்க வாழ்க்கை தேவ பிரசன்னம் நிறைந்த கூடாரமாய் மாற வேண்டும். போராட்டங்கள், சண்டைகள், வெறுப்புகள், கசப்புகள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி ஆமென் அந்த கூடாரமா இருக்கணும். கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க வீடு, குடும்பம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற கூடாரமாக, வீடாக மாறுவதாக. கை உயர்த்தாதவங்களுக்கெல்லாம் வேண்டான்னு புரிந்து கொள்ளாம எல்லாம் கை உயர்த்தி, அப்பா கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை, சபை, குடும்பம், வீடு எல்லாம் தேவ பிரசன்னம் நிறைந்த கூடாரமாயிருப்பதாக. நீதிமாண்டிய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். 6வது குறிப்பு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 53:10 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிற அனுபவம், தேவ சித்தத்தின்படி நொறுக்கப்படுவது, தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிப்பது. ஸ்தோத்திரம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். இயேசு அவர் விருப்பப்படி பாடுபடல, பிதாவின் விருப்பத்தின்படி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பாடுகள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி உள்ளதாக இருக்கணும். நம்ம அறியாமையில், நம்மளுடைய கீழ்ப்படியாமையில், நம்மளுடைய முட்டாள்தனத்தில் வர்ற பாடு இல்லை. தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் பாடு சகிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். தேவ சித்தத்தின்படி பாடு சகித்தா
10ஆம் வசனம், ஏசாயா 53:10 கடைசி பகுதி. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் பாடுகளை சகிக்கும் போது அவருக்கு சித்தமானது அவர் கையினால் நமக்கு வாய்க்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை எங்கள் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவீராக. அவர் கையினால் வாய்க்கும். சில நேரம் நம்முடைய சித்தம் நம்முடைய கையினால் வாய்க்கிறது. ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். அதில் வேதனை, துக்கம், அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கணும். 1 பேதுரு 3:17, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும். 1 பேதுரு 4:19, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் ஆமென் தங்களுடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் வர்ற பாடு. கடைசி 7வதாக 1 பேதுரு 4:2 ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமென். 7வது கடைசியாக தேவ சித்தத்தின்படி பிழைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் உம்முடைய சித்தத்தின்படி இருப்பது போல பிழைத்திருக்கிற இந்த நாட்களும் உம்முடைய சித்தத்தின்படியே பிழைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என்ன அர்த்தம்னா, உயிர் வாழும் ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு வினாடியும் தேவ சித்தத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சித்தத்தினாலே பிழைத்திருப்பதென்றால் என்ன? முற்றிலும் நம்முடைய உலகத்திற்கு மரித்து அதை விட்டு ஓய்ந்து, பாவங்களை விட்டு ஓய்ந்து, உலகத்தில் இருக்கிற இச்சைகளை விட்டு ஓய்ந்து, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தின்படியே பிழைத்திருக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் மூச்சு, பேச்சு எல்லாம் இயேசுதான். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அவர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவ சித்தத்தின்படி நாங்கள் பிழைத்திருக்கணும். ஆண்டவரே, நீர் அனுமதிக்காமல் ஒரு நிமிடம் கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா அந்த பூமியில் வாழ விரும்பலை. நீர் இல்லாத ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. ஆமே, எங்களுக்கு நீர் தருகிற நாட்களிலே உம்முடைய சித்தத்தின்படி பிழைத்திருக்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கிருபை தாரும் என்று எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று